விவாத ஆரம்பிச்சான். அப்பா ஈஷங்கர் ஒரு பிரதிஜை பண்ண, சரி நான் சில வியாக்கியானங்கள் பண்றேன் அப்படின்னு. நம் பிள்ளை கிள தச்சாத்திர மானேர்கியம் குரு பிரசாத பாத்திரேன நாராயண தபஸ்வினாம் அகார பிரணவஸ்யாத்யஹ விஷ்ணோர் லக்ஷ்யாச்ச வாசகः இத்யாஹ ஷடஜித் சூக்தி வியாக்கியாயாம் பிராக்ய சம்மதः அனயா வியாக்கியா லக்ஷ்மியாஹ ரக்ஷகத்வம் சுரக்ஷிதம் அத்தச்சாயமகாரஸ்து பவேன்மிதுனவாசகः. ஒரு 10 நிமிஷத்தை முடிச்சுடுறேன். அகாரம் என்பதான அந்த பிரணவ வாச்சகமான சப்தத்தில் லக்ஷ்மி விசிஷ்டமான எம்பெருமானை சொல்லுகிறதா இல்லையா? ததந்தர்பாவாத் துவாம் ந பிருத்தக் அபிதத்தே ஸ்ருதிரபி. பட்டர் சாரிப்பர், எம்பெருமானை சொன்ன விடத்திலெல்லாம் பிராட்டியையும் சொல்லிட்டான். எங்கெல்லாம் பெருமானை சொல்றோமோ அந்த இடத்துல பிராட்டியையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறது என்பதாக பட்டர் நிர்ணயம் பண்ணியிருக்கார். ஆனால் பிராட்டிய அங்கே ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதை குறித்து ஒரு விவாதம். இப்போ உபன்யாசத்துல விவாதம் இல்லை, அது அவசியமும் இல்லை. அப்பா ஈஷங்கர், இது என்ன பட்சம், நம் பூர்வர்கள் உகந்திருக்கக்கூடிய வழி என்ன அப்படின்றத நம்மாழ்வாருடைய ஸ்ரீசுக்தி அதற்கு வியாக்கியானமாக நம்பிள்ளை சாதித்திருக்கக்கூடியதான ஈடு. நம்பிள்ளை கிள தச்சாத்திர மானேஹி வியப்ரியதஸ்திரம் குரு பிரசாத பாத்திரேன நாராயண தபஸ்வினா. நம்பிள்ளை அங்கே காண்பித்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை நாராயண யதியாகிய நான் இந்த வியாக்கியானத்தின் மூலமாக நிர்ணயம் செய்கிறேன். அதாவது பண்டித உலகத்திற்கு இதனை பிரகடீகரணம் செய்கிறேன், காண்பிக்கிறேன். அனையா வியாக்கியா, இந்த வியாக்கியானத்தினால லக்ஷ்மியாக ரக்ஷகத்துவம் சுரக்ஷிதம். பிராசம் லக்ஷ்மியாக ரக்ஷகத்துவம் சுரக்ஷிதம், அலிட்ரேஷன். இந்த ஒரு கட்டுரையினாலே, இந்த அருள்மொழி மூலமாக பிராட்டியினுடைய பெருமை நன்கு நிலைநிறுத்தப்படுகிறது. அகலகில்லே நெறியும் என்று என்பதாக எம்பெருமான் சரணாகதி நாம் செய்யக்கூடிய சமயத்திலும் அந்த சரணாகதிக்கு பலனாகிய கைங்கரியத்தை செய்யும் சமயத்திலும் பிராட்டியுடன் கூடியவனாகவே அவன் விளங்குகிறான் என்பது இங்கே நிர்ணயம் செய்யப்படுகிறது, எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். அத்தச்சாயம் அகாரஸ்து பவேன் மிதுன வாசகா. எனவே அகாரம் என்பது பெருமானையும் பிராட்டியும் சேர்த்து சொல்லக்கூடியதான வார்த்தை என்பதை சுவாமி ரொம்ப அற்புதமாக பிரதிஜை பண்ணி அப்பதான் சதுஷ்டோகிக்கு ஆச்சரியகரமான ஒரு வியாக்கியானத்தை அருள் செய்ய ஆரம்பித்தார். ரொம்ப விஸ்தாரமான வியாக்கியானம். இன்ஃபேக்ட் அதை காலக்ஷேப கிரந்தம், அது சும்மா இல்லை. அது ரகசிய திரேசார விவரணமாக இருக்கட்டும், சுவாமி சாதிச்ச மாதிரி ஆன்மீகமாக இருக்கட்டும், அதே மாதிரி திருக்கள்ள சுவாமி பரமபரித்த பிறகு கீதா பாஷ்யத்தை ஐஷங்கர் தான் பூர்த்தி பண்ணார். திருக்கள்ள சுவாமி ஈஷ கேன உபனிஷத் பாஷ்யம் பண்ணிட்டார். கட்டோபனிஷத்துக்கு 2 வள்ளிக்கு பண்ணார். அதுக்கப்புறம் திருக்கள்ள சுவாமி பரவரிச்சிட்டார். உடனே ஐஷங்கர் தான் அதை பூர்த்தி பண்ணினார். அதே மாதிரி ராமாயணத்தில் பாலகாண்டம் கோவிந்தராஜ்யத்தை வைத்துக்கொண்டு ஒரு வியாக்கியானம் பண்ணுறதுக்கோசரம் சம்க்ஷேப ராமாயணத்துக்கு ஐஷங்கர் பூர்வாசிரமத்தில் ஒரு வியாக்கியானம் பண்ணி வச்சார். இதுபோல பல வியாக்கியானங்கள் ரகசியத்திரேசாரமும் ஆன்மீகமும் சுப்பிரசித்தமாக இருக்கே தவிர்த்து இது ரொம்ப விசேஷம். அதில் பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அழக ஒரு ராசிக்கமாக வர்ணிக்கிறது. 8 நிமிஷத்தில் முடிக்கிறேன். 2 நிமிஷம் முன்னாடி 10 நிமிஷம் இல்லையா, அதனால் இப்போ 8 நிமிஷத்தில் முடிச்சிடும். அழகான ஒரு பாசுரத்தை வீட்டில் நம்பிள்ளை காண்பிக்கிறேன். மைய கண்ணாள் மலர் மேல் உறைவாள் உரை மார்பினன் செய்ய கோலத்தடங்கண்ணன் மின்னோர் பெருமான் தன்னை மொய்ய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ள பெற்றேன் வெய்ய நோய்கள் முழுதும் வியன் ஞாலத்து வீயவே. 4ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி 2ஆம் பாசுரம். அடியனை போலவாலாம் கேச்சுக்கு இண்டெக்ஸ் பண்டிதாக நாங்கள்லாம் ஹைப்பர் லிங்கை வச்சுட்டே ஓட்டுருவான். அதனால தான் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும். அதனால் நேராக பாசுரத்தை சொல்லிட்டா டக்குன்னு 4, 5, 2டாப்பா அப்படின்னு அது இண்டெக்ஸ் இருந்தால் ஈஸி எங்களுக்கு இல்லையா. மைய கண்ணாள் மலர்மேல் உறைவாள் உறைவார் வீணன் ஸ்ரீனிவாசன் பிராட்டியினுடைய கண்ணழகு பேசக்கூடியது. தஞ்சேயம் அசிதேக்ஷனா அப்படின்னு அழகான பிராட்டி கண்ணழகி உடையவள் இல்லையா. மைய கண்ணாள் மலர்மேல் உறைவள், மலர்மேல் உறைபவள். ஆக வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினைத்து இருக்கும் என்றதாக சொல்லி பிராட்டி உரை மார்பினன். அவள் வசிக்கக்கூடியதான திருமார்பை உடையவன் பரமாத்மா. அவன் செய்ய கோல தடங்கண்ணன். அவன் மட்டும் எப்படின்னா செய்ய கோல தடங்கண்ணன், அழகான கண்ணழகை உடையவன். கண்ணழகு யாருக்கு இருக்கோ அவனுக்கு தானே சுவாமி கண்ணன் பேரு.
கண் அழகுடையவன் கண்ணன் இல்லையா? இப்போ இங்கே ஒரு பெரிய அழகான கேள்வி வருது. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெரிய லட்சணம் பாருங்க. பெருமானுடைய திருமேனி கருப்பு, அவனுடைய திருக்கண்கள் சிகப்பு. பிராட்டியினுடைய திருமேனி சிகப்பு, திருக்கண்கள் கருப்பு. இது ஏன்? இதுதான் டிஸ்கஷனிங்க. பெரிய கொஸ்டின் ஆன்சர், இது பெரிய டிபேட் நடக்கிறது. மைய கண்ணால் இவன் செய்ய தடன் கண்ணன், நல்லா பார்த்துக்கணும். தாமரை கண்ணன் பரமாத்மா. புண்டரீகதள அமலாயத்தை க்ஷணா. வால்மீகி கேட்டார், சூர்பனக பெஸ்டா இல்ல அனுமான் பெஸ்டான்னு. என்ன சார் இது சம்பந்தமே இல்லை அவருக்கு. எங்கே இருந்து சூர்பனகம் வந்தா, எங்கே இருந்து அனுமான் வந்தா? அனுமார் ஜம்ப் பண்ணி பார்த்துருக்கேன், ஆனா இப்படி வியாக்கியானம் ஜம்ப் பண்ணி பார்த்ததே இல்லையே. சூர்பனகைக்கு அனுமாருக்கு என்ன சம்பந்தம் இல்லை? சூர்பனக தான் விக்டோரியஸ் இருக்கு. ஏன் சீதை கேட்டா, டே அனுமார் அடிக்கடி ராமன் ராமன் சொல்றியே, ஆமா அந்த ராமன் நீ எப்படி சேவிச்ச? பெரியவாள்லாம் என்ன பெருமாளை பாத்தியா, பெருமாளை சேவிச்சியா? சீதை கேட்கிற அனுமார, ராமனை பாத்தியா இல்ல ராமனை சேவிச்சியா? அனுமார் ராமனை பார்த்திருக்க, சேவிக்கல. சூர்பனக அனுமாரை சேவிச்சிருக்கான். ஏன்னா எங்க கொஞ்சம் ராமனை பத்தி சொல்லு. யானி ராமஸ்ய லிங்கானி லக்ஷ்மணஸ்ய வானர. என்னென்ன ஐடென்டிபிகேஷன் சொல்லு. லக்ஷ்மணன் எப்படி இருப்பா, ராமன் எப்படி இருப்பா சொல்லு அப்படின்னு கை கூப்பிட்டார். ராம கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா. போருண்டா பா குரங்கு. முடிஞ்சு போச்சு. ஒரு ஸ்லோகத்தை முடிக்க கூட இல்ல. ராம கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சண்ய சம்பன்னா. அவ்வளவுதானா? எங்க சூர்பனகைக்கு ஈடு கிடையாது. யாரு? சீதா. என்னம்மா நான் என்ன தப்பு பண்ணாரு? ராம கமலபத்ராட்சா ஸ்லோகத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னாரு. அவ என்ன தெரியுமா? தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாவலோ புண்டரீக விசாலாட்சோ. என்ன கண்ணு யாருன்னா? ராவணா உனக்குந்தான் கண்ணு இருக்குது, 20 கண்ணு பீழ கண்ணு. அவன் பார்த்தாயா ஒரு பார்வை புண்ட. அது டியூயல். யாரு? பெருமாள் மட்டும் இல்ல, லக்ஷ்மணனும் சேர்த்து. தருணோ ரூப சம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ மைலேஜ் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறான் பாருங்க. அந்த மாதிரி இருக்கலாம். புண்டரீக விஷாலாட்சோ. கமல சப்தத்தை காட்டிலும் புண்டரீக சப்தத்திற்கு தன்னேற்றம் அளிக்கும். கரியவாதிப்படைவிருந்து விழுந்து செப்பரியோடைய நீண்ட அப்பெரியவாய கண்கள் கொடுக்குறாங்க. கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரா ரூபதாட்சண்ய சம்பன்னா. என்னடா லௌகிகால் கூட இப்படிதான் ராமாயண பாராயணம் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்ன? ரசனை. அந்த அர்த்தானுசந்தானத்தோட அதை ரசிக்கும் பொழுது வரக்கூடியதான விஷயமே வேற. அது சீக்கிரம் பாராயணம் சீக்கிரம் முடிக்கலாம், முடிக்கலாம், எப்படி வேணா முடிக்கலாம். பாராயணம் எப்படி வேணா முடிக்கலாம். இப்ப சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு கூட அயோத்தி போயிருந்தேன். கூட ஒரு 7-8 சுவாமிகள்லாம் வந்துதான் எல்லாரும் சுவார்ச்ச பெருமாள் திருவாரெல்லாம் கரெக்டாக பண்ணுவான், பிரமாதமாக பண்ணுவான். நாளையை எடுத்து எத்தனை நேரம் நான் வெயிட் பண்ணுறது? எல்லாம் முடிச்சுட்டு நான் பேர் பார்த்துட்டு இருக்கேன். இவன் அனுஷ்டானம் முடிக்கிறதா இருக்கணும். ஒரு சுவாமி அப்போ தான் எடுக்கிறார் உள்ளிருந்து பெருமாள் பற்றிய. அது அது ஒரு 7 சுற்று வேறு சுற்றி வச்சிருக்கார். அடியன் சுவாமி நாழியாச்சை இப்படி பிரிச்சுட்டே இருந்தேன். சுவாமி நாழியாச்சை சீக்கிரம் போனேன். அடியன் அப்படியே சுற்றி உள்ள வச்சார். 6வது ஆயிரத்தை கிளம்பிட்டார். என்ன அதுவும் அவரது இன்னொரு இப்படியே பண்ண தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி எந்த இடத்துல எதை பண்ணணும்ன்றது சொல்லணும். இங்க பிராட்டி பெருமாளை ரசிக்கிறதுக்கு அப்படியே காத்துன்னு இருக்கா. அப்படியே மருகாந்தாரத்தில் மழை பெய்தார் போல சொல்லி பாலைவனத்தில் மழை பெஞ்சதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இங்க ஹனுமான் வந்திருக்கா. ராமனை பத்தி 2 வார்த்தை சொல்லுவா அப்படின்னு கேட்டா, ராம கமலபத்ராட்சா அவன் அழகுடாப்பா, நீ போயிட்டு வா, நான் பேசாம சூர்பனகையை கூட்டு காலக்ஷேபம் சொல்றேன் கேட்கறேன். அந்த மாதிரி பிராட்டி மைத்தடன் கண்ணினாய் நீ உன்மனஹனை. இங்க என்னடா பிரச்சனை? அது என்ன சுவாமி, பெருமாளுடையதான உடம்பு கருப்பாச்சு, கண்ணு சிகப்பாச்சு, பிராட்டியுடையதான உடம்பு சிகப்பாச்சு, கண்ணு கருப்பாச்சு, இது என்ன பிரச்சனை அப்படின்னா அது சொன்னார். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, ஒண்ணுல பிராட்டி பெருமாளை எப்பொழுதும் பார்க்கிறதால லக்ஷ்மி நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாதேச சம்பர்தமான தத்தமுக்தா கலாபத்தினுடைய மங்கள ஸ்லோகம். பூயஷ்யாமா புவன ஜனனி தேவதா சன்னிதத்தைனர். எங்க வரதராஜ பிரகாசத்துல இந்த 2 பக்கமும் 2 பிராட்டி அப்படி கண்ணை அப்படி பார்க்கலாம். அப்படி கண்ணை ஸ்திரீகள் ஓரக்கண்ணால பார்த்தா தான் அழகு. நேர்கண்ணால பார்த்தா காளி மகாகாளி அம்பிகை பராசக்தி இருக்கும். அறிவுக்கு தீவிடித்து வேறுவதில் பொங்க அந்த அந்த சாபூதம் அப்படி பார்க்கலாம். சமரபுங்கவன் திருப்புக்குழி எம்பெருமான சேவிக்கச்சே அது லோச்சனைகி சுவாமி தேசிகன் எடுப்பார். எப்படி அப்படின்னு கேட்டார்? புவனாஸ்ரய பூஷணாஸ்திர வர்க்கம்
மனசி தொன்மயதாம் மமாதனோது வபுராஹவ புங்கவஸ்துதீயம் மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம். டெக்னாலஜி யூஸ் பண்ணி அனிமேஷன் சொல்றார் தேசிகம். மகிஷீனாம் அனிமேஷ தரிசனீயம். எங்க பெருமாள் அவள் அழகான அந்த பிராட்டி மைய கண்ணால் அவள் பார்க்க பார்க்க பிராட்டியினுடைய கண் கருமை எம்பெருமான் திருமேனியில ஒட்டின்றது. அதனால பெருமாள் திருமேனி கருப்பாயிடுச்சு. அதே மாதிரி பெருமாள் இந்த பிராட்டி இவ்வளவு சக்கச்ச வந்தாளா அப்படின்னு அந்த பிராட்டிய பெருமாள் பார்த்ததுனால பெருமாள் கண்ணு சிகப்பாயிடுச்சு அப்படின்னாரு. உடனே ஐஷங்கர் கேட்கிறாருங்க, அது சரி இதை பார்த்ததுனால தான் அது கருமையாச்சா இல்ல கருமையை பார்த்ததுனால இது கருமையாச்சா? இப்படி போடு. இவர் பார்த்ததுனால அந்த திருமேனி கருப்பா இல்ல கருப்பான திருமேனியை பார்த்ததுனால பிராட்டியினுடைய கண்ணுக்கு கருமை வந்துதான் இல்லையா? ஐஷங்கர் பெரிய தமிழ் பண்டிதர், கிரமமா தமிழ் வித்வான் வாசிச்சு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் ஐஷங்கர். அதில் ஐஷங்கர் கம்பனுடைய வார்த்தை எடுத்தார். பஞ்ச நிவரலினார்த்தம் படை நெடும் கண்கள் எல்லாம் செஞ்சவே ஐயன் மையின் கருமையை சார்ந்த போதாம் மஞ்சனமேனியான் தன்மணி நிறம் மாதரார்த்தம் அஞ்சன நோக்கம் பாய இருண்டதோ அருகிலோமால். இதே டிபெட்டு அங்கே இருந்ததுடாப்பா எங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல. ராமனுடைய அழகை பார்த்த பொழுது இந்த பெண்களுடையதான கருமை நிறம் பற்றதினாலே ராமனுடைய திருமேனி கருமையானதா அல்லது ராமனுடைய திருமேனியை சேவித்ததினாலே இவர்கள் கண்களுக்கு கருமை நிறம் உண்டாயிற்றா தெரியவில்லையே. ஏன்னா அயோத்தியில அப்பயே ஒரு பட்டிமன்றம் ஆரம்பிச்சுட்டா. வசிஷ்டர் தான் போப்பையா நடுவில் உட்கார்ந்து இல்லை அவங்க என்ன சொல்லுகிறார்கள் அப்படின்னு இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் ஆரம்பிச்சு விட்டார். ஆனா இந்த விவாதம் எண்ணிக்கையா முடியவே முடியாது. இது எப்ப முடிக்கிறது? அத தேசிகன் ஷாமோ பபூவ கிமயம் சுதுஷாம் கடாட்சை ஷாமஸ்ததன்வயவசாத் அதவா தருண்யாம் தாபிக்கிமஸ்ய வவ்ருதே மகிமா மஹீயான் தாசாமனேன யதிவேதி புதைஷ்ட சங்கே. கிருஷ்ணனுடையதான அழகை பார்த்தா கிருஷ்ணன் ஷியாமளன், அங்க இருக்கக்கூடிய அந்த ஷியாமளனான கண்ணனை பார்த்ததினாலே அவர்களுக்கு கண்கள் கருமையானதா அல்லது கருமையை பார்த்ததினாலே அந்த கண்களின் கருமையினாலே பெருமாள் திருமேனி மாறியதான். 3 ரெஃபரன்ஸ். மைய கண்ணால்னு பிராட்டியினுடைய பாஷகத்தை நம்பிள்ளை எப்படி சாதித்தார்னு பிராட்டியினுடைய பரதத்துவத்தை நிர்ணயம் பண்றது விஷயத்தை எடுத்துண்டு அதுக்கு உடனே என்ன பண்ணிட்டார்? தத்துமுக்தா கலாபத்திலிருந்து லக்ஷ்மி நேத்தோத்பலஸ்ரீ சதக பரிச்சயாரேஷ சம்பர்த்தமான ஸ்லோகம், உடனே கம்பராமாயணத்தில் அங்கே கம்பன் வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம், சுவாமி யாதவாபீரத்தில் வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகம், இதெல்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் என்ன பெருமானும் இதை பாரு மற்ற தெய்வங்களுக்கு இந்த காம்பினேஷனே கிடையாதுன்ட்டு. அதுக்கு மேல ஒரு பாயிண்ட் வச்சார், மற்ற தெய்வங்களுக்கு இந்த காம்பினேஷன் கிடையாது. என்ன பார்வதி பிரபதிகள்லாம் அவன் ஆத்துக்கார பார்த்தா ஒரு மாதிரி தான் பார்ப்பான். ஏன்னா இது மாறக்கூடாது. புருஷாளுடைய கண்கள் கருமையாகிறதோ ஸ்திரீகளுடைய கண்கள் செம்மையா ஆச்சுன்னு சொன்னா சரியா போச்சுதான். அவர் சாயங்காலத்தை வெளில வீட்டில் இருக்க பிடிக்காமல் வெளியில கோலம் ஓட்டான்னு சுத்த வேண்டியதுதான். ஏன்னா அவ கண்ணுதான் செவந்து போச்சேன். இது வைபரீத்தியம் பத்தியா ஏன் அப்படி கிடக்க புண்டரீக நயனஹா புருஷோத்தமக்கா என்பதனாலே சாத்விகம் அந்த சத்துவம் பரமசத்துவ சமாசிரயக்காக சொல்லி அந்த சாத்விகத்தை பிரகடீகரணம் பண்ணக்கூடியது எம்பெருமானுடைய திருக்கண்கள் பிராட்டியுடைய திருக்கண்கள். பெருமானுடைய கண்கள் பிராட்டியுடைய திருக்கண்கள். அதனால தான் மகாவராக ஸ்புடபத்மலோச்சனதாக சொல்லி அதை சொல்லுவார். இதுல விஷ்ணு புராணத்துல வராக அவதாரத்துல கூட பெருமாள் கண்ணழக கண்டுபிடிச்சாங்க. இந்த தசாவதார பெருமாள் ஒரு சமயம் இந்த போலீஸ் வேலைக்கு ஒரு இன்டர்வியூ இருந்தது. தசாவதார பெருமாள் எல்லாரும் வந்துட்டான், இன்டர்வியூ அட்டன் பண்ணான் போலீஸ் வேலைக்கு. இத்தனை பெருமாளில் யாருக்குடா அப்பாயின்மெண்ட்? வராகனுக்கு தான் கிடைச்சது அப்பாயின்மெண்ட். மீதி எந்த பெருமாளுக்கும் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. போலீஸ் வேலைக்கு சேர்றதுக்கு எல்லாரும் வந்தா ஏன் கிடைக்கல அப்படின்னார். போலமலர்பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை 2 பிறை கவ்வி நிமிர்ந்த தொப்பைன்னு ஆழ்வா சாதிக்கிறதுனால ஃபுல்லி குவாலிஃபைடு வராக பெருமாள் தான் ஒருத்தர் எழுதி வச்சிருக்காரு சுவாமி. அந்த வராகனா இருக்கச்சேவும் பெருமாள் மகாவராக ஸ்புடபத்மலேஜா தொப்பையை வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியல, கன்னடை வச்சு ஐடென்டிஃபை பண்ணா பெருமாள். ஸ்புடபத்மலோச்சனாக அப்படின்னு அந்த கன்னடகு அந்த பெருமாள் பிராட்டியுடன் கூடியவனாய் இருக்கிறதால் தான் நமக்கும் பூவின் விஷை நங்கைக்கும் இன்பனை ஞானத்தவர் தமக்கும் வானவர்த்தவர்க்கும் பெருமாளைனர் ஆழ்வார்.
நம்பிள்ளை கேட்டார், இதுல யார் பேர்ல பெருமாளுக்கு பிரீத்தி அதிகம்ல? எல்லாம் பிராட்டியினுடையதான பெருமையை அப்படியே கொஞ்சம் ஐஷகர் பூஸ்ட் பண்ணிட்டே வர்றார். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனைனார். இது பெருமாளுக்கு நம்ம பேர்ல அதிகமான பிரீத்தியா, பிராட்டி பேர்ல அதிகமான பிரீத்தியானார். பாசுரத்தையே கம்மி. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இனிவன். ப்ரையாரிட்டி யாருக்கு? நமக்கு. திருமாமகளை பெற்றான், அருளாளன் என்ற பெயர் பெற்றான். என் நெஞ்சகம் கோயில் கொண்டான், பேரருளாளன் என்ற பெயர் பெற்றான். ஐயாங்க, திருமாமகளை பெற்று என் நெஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் என்று வியப்பா விருதும்படி. ஐயா, உனக்கு எப்ப தெரியுமா வியப்பான விருது? என் நெஞ்சகம் கோயில் கொண்ட விருது. முதலில் நீ அருளாளன், என் நெஞ்சகம் கோயில் கொண்ட விருது பேரருளாளன். நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பனை. நமக்கு இன்பனா இருக்கிறதால் தான் பிராட்டிக்கு அந்த பெருமாள் இன்பனா இருக்காங்க. அடுத்தது, இவா ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா விதத்திலும் லோகத்தை ரட்சிப்பவர்கள். ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்து இறந்தும் சாலப்பலனால் உகந்தோர் உயிர்கள் காப்பானே. இதுக்கு வியாக்கியானம். ஞாலத்தூடே பெருமாளும் பிராட்டியும் நடந்து ரட்சிப்பதற்கு பிரமாணம். நடந்ததற்கு என்ன பிரமாணம்? அக்ரத பிரயயௌ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதச்ச தனுஷ்பாணிஹி லக்ஷ்மணோனு ஜகாமஹ அப்படின்னார் வால்மீகி. பார்த்தாயா இதிஹ? ஐயோ, என்ன மொபைல் பிரணவம் அப்படின்னார். அகார வாச்சனான எம்பெருமான், உகாரபூதையான பிராட்டி, மகாரபூதனான அந்த லக்ஷ்மணன் போகச்சே பார்த்தாயா? நடந்தும் நடந்து ரட்சிப்பவர்கள் இவர்கள். பாசுரக்கூடிய போக்க ரசிக்கணும். நடந்தும் அக்ரத பிரயோ ராமஹா, பிரணவத்தின் அர்த்த விசேஷமாக அப்புள்ளார் அருளி செய்கிற எக்ஸாம்பிள் தேசிகன் இல்லையா? மொபைல்ல பிரணவத்தை ரிங்டோனா வச்சுக்கிறது இல்ல, மொபைல் பிரணவத்தை நினைச்சு கொண்டு அப்புள்ளார் கொடுத்த அர்த்தம். மொபைல்ல பிரணவத்தை வச்சுக்காதாடாப்பா, இந்த மொபைல் பிரணவத்தை ஞாபகம் வச்சுக்கொண்டார். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டார். ஞானத்தோடு நடந்தும் நின்று அப்படின்னாரு. நின்று அப்படின்னா தத சீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாபிய ராகவாபிமுகே ததா. பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாண வைபவத்துல சர்வாபரண பூஷிதையாக சர்வலட்சண சம்பன்னையாக நாரீணாம் உத்தமாவதுவா இருக்கக்கூடிய பிராட்டிய அப்படி அழகா கொண்டு வந்து அந்த அக்னிக்கு முன்னாடி எம்பெருமானுக்கு முன்னாடி நிக்க வச்சாலாம். எதுக்காக அப்படின்னார். இவா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யாகம் பண்ண போறா. அந்த யாகத்திற்கு தம்பதி தெய்வதம் நஹா தெய்வதம் தம்பதி நஹா. இவா ரெண்டு பேரும் கைப்பிடிச்சால்தான் தர்ம பிரஜோத்பத்தியர்த்தம். தர்மானுஷ்டானத்திற்காக உன் கைப்பிடிக்கிற என்ன தர்மம்? சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷணைக தீட்சிதா. சரணாகத சம்ரக்ஷணம் என்னும் யாகத்திற்காக பெருமாளும் பிராட்டியும் நின்றார்கள். எங்க? ஸ்ரீமத் ராமாயணத்துல யாகசாலியான அந்த திருக்கல்யாண வைபவத்துல. கிடந்து அப்படின்னார். ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்து போல இருக்கிறத முடிச்சுடுறேன். கிடந்து அப்படின்னார். எங்க கிடந்து? ஸ்ரீங்கி வேறபுரத்துல லக்ஷ்மணன் அழகான தளிர் படுக்கையை கொண்டு வந்தான். அந்த படுக்கையில பெருமாளும் பிராட்டியும் சயனித்துக் கொண்டார். ததோ பூமோஷயானஸ்ய பாதோ பிரக்ஷால்ய லக்ஷ்மணஹ சபார்யஸ்ய ததோப்யேத்ய தஸ்தௌ விருக்ஷம் உபாஸ்ரிதஹ. பெருமாளும் பிராட்டியும் சயனம். அந்த சயனத்துக்கு லக்ஷ்மணன் தீர்த்தம் கொண்டு வந்தான். ஐஷங்கர் ஆன்மீகத்தை எழுதுறார். அபரா சாப்பிடச்சே கால் அலுமிட்டு ஈரக்காலோட சாப்பிடணும், படுத்துக்கச்சே கால் அலுமிட்டு ஈரத்தை தொடச்சுன்னு படுத்துக்கணும். லக்ஷ்மணனை பார், அனுஷ்டானம் ஆன்மீகம் அப்படின்னு ஐஷங்கர் கீழே ஃபுட் நோட் எழுதுறார். ஞாபகம் வச்சுக்கோ, மாத்தி பண்றோம் நம்மெல்லாம் அப்படின்னு. என்ன? ஆர்திரபாதஸ்து புஞ்சீத சுஷ்கபாதா ஸ்வபென்னிஷி. சாப்பிடும் பொழுது ஈரக்காலுடன், படுக்கும் பொழுது சுஷ்கபா காலை உலர்த்தி கொண்டு நாம படுத்துக்கணும் அப்படின்னாரு. அப்ப பெருமாளும் பிராட்டியும் படுத்துண்டா. அதனால்தான் அப்புறம் வந்தான் பரதன், குஹன் காண்பித்தான். இந்த இடத்துல தான் பெருமாளும் பிராட்டியும் படுத்துண்டா. மன்யே சாபரணா சுத்தா சீதாஸ்பின் சயனோத்தமின்னா பரதன். பார்த்தாயா? அந்த பிராட்டியினுடைய திருவாபரணங்கள்லாம் கிளிட்டரிங் ஜெம்ஸ், அந்த கிளிப்சஸ் அதில் தெரியறது பார் அப்படின்னா. அப்ப கிடந்து அப்புறம் இருந்து என்ன? சராம பர்ணசாலாயாம் ஆசீன சகசீதையா. பர்ணசாலையில பிராட்டியோடு இருந்தான். தில்லை நகர திருச்சித்திரகூடம் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அப்படின்னு பிராட்டியோடு கூடியவனாக பெருமாள். ராமம் ரத்னமயே பீட்டே சகசீதம் கவேஷயத் வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே என்று அந்த பிராட்டி ஞாலத்தூடு நடந்தும் நின்றும் கிடந்தும் இருந்தும் சாலப்பலனால் உகந்தொரு உயிர்கள் காப்பானே. நம்மை ரட்சிப்பதற்காக அந்த திவ்ய தம்பதிகள் எத்தனை போஸ்டர்ஸ்ல எப்படியெல்லாம் அவ நம்ம ரட்சணம் பண்றதுக்கு சேர்ந்து வந்திருக்கா.
இதுல எதுக்காக பிராட்டியை நாம தனியா கைட்டி விடணும், பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான ரசிக்கிறது தானே உத்தேசம்ன்றதாக சொல்லி ஐஷிங்கர் அந்த வியாக்கியானத்தை மேற்கொண்டு விவரணம் பண்றார். ஒரு விண்ணப்பம் அந்த சுவாமி அனுபவ பரிவாகத்தை சாதித்தார். அடியேன் ஆழங்கால் பட்டது அதிகமாக ஐஷிங்கருடையதான வியாக்கியானங்களில் வரைச்சே அது பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யங்கள் தோன்றும். அந்த சுவாரஸ்யத்தின்படி சாதாரணமாக சந்தியா காலத்தில் அடிய உபன்யாசம் பண்ண மாட்டேன், ஒன்று முன்னாடி இல்லை பின்னாடி தான். ஆனால் இது ஆச்சாரியனுடைய கைங்கரியமாக இருக்கிறதுனால இந்த சமயத்தில் இது அனுமதம், பெரியோர்கள் இந்த சிஷ்டாச்சாரமாகவே இதை வச்சுருக்கா. ஆகையினால ஐஷிங்கருடையதான ஒரு பிரபாவத்தை ஒரு மணி காலம் தனவடங்க சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. அது அடியனுக்கு சர்வவிதத்திலும் பூர்வஜராக எழுந்தால் இருக்கக்கூடியதான வடுவூர் சுவாமி என் பேரில் என்றைக்குமே அவருக்கு அந்த ஒரு அனுகிரகம் உண்டு. அந்த சுவாமி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கூட பூர்ணமாக எழுந்தல் இருந்து இதை திருச்செவி சாத்திருக்கார். எங்கள் வாத்தியார் VK ராகவன் ப்ரொஃபஸர், எங்கள் ப்ரொஃபஸர், அவரிடத்தில் அடியன் வாசிச்சிருக்கேன். அந்த மாதிரி பெரியவாள்லாம் இருக்கச்சே இதை விஞ்ஞாபனம் பண்ணுறது அடியனுக்கு ஒரு பாக்கியம். அவசரத்தில் எழுதின ஒரு அரகர ஸ்லோகம் அதை சொல்லி அடியன் முடிச்சுடுறேன். ஸ்ரீநாராயண யோகி வரியமனகம் ஸ்ரீ சம்பிரதாயத்வஜம். அது அர்த்தபங்கம் சந்தோபங்கம் கூட இருக்கலாம், அப்புறம் தான் சரி பண்ணணும். ஸ்ரீநாராயண யோகி வரியமனகம் ஸ்ரீ சம்பிரதாயத்வஜம். ஸ்ரீநாராயண யோகிவரர் ஸ்ரீ சம்பிரதாயத்தினுடைய துவஜம் அவர் தான். ஆன்மீகார்த்த துரந்தரம் பகுகுணம் ரத்னம் புராணார்த்ததம். ஆன்மீகத்தை புஸ்தகம் போடுறது மட்டும் இல்லை, அனுஷ்டானம். ஐஷிங்கர் இருக்கிற பெரிய விஷயமே என்னன்னா பிராக்டிஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டால் ஆச்சினோதி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்திலே ஸ்வயம் ஆச்சரத்தை எஸ்மாக்க. ஒரு சமயம் ஐஷிங்கர் நான் அவருக்கு கைங்கரியம் பண்ணுற பாஷ்யம் 2-3 பேர் ஐஷிங்கர் உள்ளே எழுறார். அப்போ பாஷ்யம் கையில் தீர்த்த கட்டை வச்சுருக்கார். அந்த வண்டியிலேருந்து பல்லக்கிலேருந்து தீர்த்த கடத்தா பாஷ்யம் எடுத்துட்டார், இப்படி எடுத்துகிட்டு வந்தார். உடனே ஐஷிங்கர் என்னை பார்த்து என்னடா பாஷ்யம் என்ன பண்ணுறான் அப்படின்னார். இதே கேள்வி, பாஷ்யம் என்ன பண்ணுறான் அப்படின்னார். அப்படின்னு சொன்னேன் கலசம் பூர்ணமாதாய அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் ஐஷிங்கருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் பரத்வாஜர் வால்மீகி பின்னாடி போனார். அப்போ பரத்வாஜர் கையில் கலசம் எடுத்துன்னு போனார். அந்த வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் பிருஷ்டதோ அப்படின்னு வரும். முன்னாடி வால்மீகி போறார், பின்னாடி பரத்வாஜர் வர்றார். பின்னாடி தானே வர்றார், பின்னாடி பரத்வாஜர் வர்றார். அப்படியா பதம் போடுவாங்க? அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. ஆன்மீக காலக்ஷேபம் பண்ணினவாளுக்கு தான் தெரியும். சொம்பு வச்சுருப்பா, சொம்பை இப்படி தூக்கின்னு போகக்கூடாது, இப்படி தூக்கின்னு போகிறதுக்கு அர்த்தம் வேற. தீர்த்த பாத்திரத்தை இப்படி எடுத்துன்னு போகக்கூடாது, தீர்த்த பாத்திரத்தை இப்படி எடுத்துன்னு போகும், தலைகளில் நிமித்தி வச்சு. அது வேற ஒன்று பிரச்சனை. சுவாமி நீர் வேற சொன்னீர் இப்படி வச்சுட்டு தண்ணியை காண வேண்டாம், எத்த சொன்னாலும் ரொம்ப போயிடுறது. அதை இப்படி பிடிச்சுக்கணும். பிருஷ்டதான கலசஸ்ய பிருஷ்டதா, கலசத்தினுடைய பாகத்தில் இப்படி பிடிச்சிக்கணும். சொம்பு வைதிகனார் தான் இப்படி தான் தூக்கின்னு போகணுமே தவிர்த்து இப்படி தூக்கின்னு போகணும். நான் போன வருஷம் ரிசமப்பிரியாவில், அஃப்கோர்ஸ் அதில் கல்யாணம் ஆகிட்டுனா அவங்களுக்கு ரிசமப்பிரியா பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது பசங்களுக்கு. இருந்தாலும் அதில் ஐஷிங்கர் அந்த ஃபோட்டோவோடு போட்டுருந்தோம். இந்த ஃபோட்டோவோட நின்றுட்டு இப்படி கையில் கடத்தோடு ஐஷிங்கர் பூர்வாசிரமத்தில் எடுத்த ஃபோட்டோ. ஏன்னா அந்த கடத்தை அப்படி தான் பிடிச்சோம். அதுதான் பரத்வாஜர் எப்படி வால்மீகி பின்னாடி போனார். இது அடியேன் காலக்ஷேபத்தில் கிரகிச்சிருக்கணான்றத ஐஷிங்கர் கேட்டார். அவர் கேட்ட அதுதான் அடியேன் கலசம் பூர்ணம். அந்த ஸ்லோகம் சட் அங்கே சொல்லணும், இல்லை பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா நமக்கு வாய்த்த சிஷ்யர்கள் அப்படின்னு வேண்டித்தான். அந்த இடத்துல பாஷ்யம் என்ன பண்ற அப்படின்றத டக்குன்னு ஒரு கிராஸ் பண்ணி. ஆன்மீகம் அது ரொம்ப முக்கியம், புரியுதா? ஆனா ஆன்மீகத்தை பிராக்டிஸ்ல கொண்டு வருவது. பகுகுணம் ரத்னம் புராணார்த்ததம். புராண ரத்னம் விஷ்ணு புராணத்துக்கு வியாக்கியானம் அர்த்தம். ரத்னம் புராணார்த்ததம். நௌமி பிரம்ம ரமாஹரே கிருததியம். ரமாஹரே கிருததியம், லக்ஷ்மி நரசிம்மனிடத்திலேயே எப்பொழுதும் மனது வைத்தவர். தாந்தம் பகுஜம் சுபம், அற்புதமான தாந்திக் சாந்தி குணங்களை உடையவர். பகுஜர், நிறைய விஷயங்களை தெரிந்தவர். சுபம் கீதார்த்தாதி விசேஷதம்.
நான் ஒரு தடவை ஐஷங்கர் இடத்துல கீதா பாஷ்ய காலக்ஷேபத்துக்கு போனேன். அப்படி எனக்கு கீதா பாஷ்யம் சாய்க்கணும்னா சரி அப்படின்னாரு. நான் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் நடத்துட்டு வரேன், ஐஷங்கர் எனக்கு கீதா பாஷ்யம் மட்டும் சாய்க்கணும். அயோக்கியம், என்கிட்ட எப்படி சொல்கிறான் பாரு, என்கிட்ட எப்படி சொல்கிறான் பாரு. எனக்கு மூட்டை தூக்கிறதுக்குலாம் சக்தி கிடையாது. ஐஷங்கர் கீதா பாஷ்யம் சாய்ச்சுன்னா காலக்ஷேபம் பண்ண ரெடியாக இருக்கா அப்படின்னு. ஆனால் திருக்கட சுவாமி பரமர் வச்ச பிறகு அந்த கீதா பாஷ்யத்தை பூர்த்தி பண்ண ஐஷங்கர் எழுதி. அதனால் கீதார்த்தாதி விசேஷதம் மமகுரும் மந்திரத்ரயம் சாம்பிரதம் அப்படின்னு இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் ஒட்டணும். அதாவது மந்திரத்ரய விவரணம் முன்னாடி அதை அன்வயிக்கணும். சாம்பிரதம் நவமி, அப்படிப்பட்டதான நாராயண யோகிராஜரான அடியனுடைய ஆச்சாரியனை நான் எப்பொழுதும் சேவிக்கிறேன் என்பதாக ஒரு இன்னும் கொஞ்சம் அதை பரிஷ்காரம் பண்ணணும். அந்த ஸ்லோகம் இங்கே சபையில் விண்ணப்பிக்கணும். ஐஷங்கர் இங்கே சிம்ஹாசனத்தில் எழுதிக்கிட்டே விண்ணப்பிக்கணுன்றதான ஒரு ஆசை. அந்த கிரமத்தில் அடியன் விண்ணப்பித்து கொண்டே மகான்கள்லாம் அந்த ஐஷங்கருடைய பரிபூர்ண கிருப்பை எப்பொழுதும் அடியனுக்கு சித்திக்கணுன்றதாக சொல்லி அனுகிரகம் பண்ணணும்னு அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமத் ரங்க சகாரி சம்யமிவரால் லப்தாகமான் தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகுத்வஹாப்தஹடஜித்பாராரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதவதம் சரேஷிகயதே ஹே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்தரேஷிகயதீந்திர கட்டாட்சலப்தத்ரயந்தசாரமணவத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்யேதரிய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாதயரிஷேகரமாஸ்ரயாமஹ. ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயம் தம் வேதாந்தயுக்தம் சமதீதவந்தம் வத்சாபிசாரம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் பிரணமாமி நித்யம்.